வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு சண்டே மார்னிங் காலையில் எழுந்த உடனே என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே நம்ம மண்டைக்கெல்லாம் ரொம்ப வேலை கொடுத்துருவோம் போல இருக்கு. நீங்களும் அப்படிதானான்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபைனலைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இடியாப்பமும் கும்பகோணம் தக்காளி சட்னியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த கும்பகோணம் தக்காளி சட்னி. இதுக்கு வெங்காயம் எதுவுமே வேண்டாம், பட் அப்படியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த இடியாப்பத்துக்கு நம்ம இந்த காரத்தோட சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ எம்மியான டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவை, நான் எப்படி இந்த சட்னியை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாத்தையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு வாணானில் இதுக்கு வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டுங்க. ஸோ வாணானில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானோடனே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது நல்லா ரோஸ்ட் ஆனோடனே உளுத்தம் பருப்பும் சேம் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் குவான்டிட்டியில் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து ஒரு தட்டில் வந்து ஆற வச்சிடலாங்க. திருப்பி அதே வாணான்லேயே என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் ரோஸ்ட் பண்ணும்போது வாசனையே செம்மையாக இருக்கும். ஸோ இதையும் அது கூட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே வாணாலே அந்த தக்காளியையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். நல்லா கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி இருக்கும்ல, அதை போட்டுக்கோங்க. இல்லைன்னா மிளகா பொடி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. சூப்பராக இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா ஆறின உடனே பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு தேவைக்கு ஏற்ப தண்ணியை மட்டும் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு அதே வாணானில் எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிறதையும் போட்டுட்டு நல்லா வந்து நம்மளுக்கு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி வேற இருக்கும்ல, ஸோ அதையும் விட்டுட்டு நல்லா சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இடியாப்பம் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ரெடி மிக்ஸ் தான் வாங்கியிருந்தேங்க. ஈஸியாக இருக்குங்க. ஒரு டம்ளர் அந்த இடியாப்பம் மாவுக்கு 1 டம்ளர் பச்சை தண்ணிங்க, நார்மல் வாட்டரை போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு இடியாப்பம் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேலேருந்து தூசி தட்டி இந்த இடியாப்பம் தட்டெல்லாம் எடுத்து நல்லா வந்து அந்த பிழியறது பார்த்தோம், கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அந்த முறுக்கு பிழியறது இருக்கும்ல, அதுலேயே அந்த குட்டி குட்டி ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதையே போட்டுட்டு அழகாக இடியாப்பம் மிக்ஸில் வந்து சூப்பராக வந்து விட்டாச்சு. இது மாதிரி இருந்தது. ஸோ 5 தட்டு தான் இது இருந்தது. சரி இட்லி தட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் அழகாக வந்து இந்த மாதிரி இடியாப்பம் விட்டு குக்கரில் கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்துக்கு வச்சாச்சு. பசங்க சும்மா இருப்பானுங்களா, எங்களுக்கு தேங்காய் பால் தான் வேணும் இடியாப்பத்துக்கு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தேங்காயில் சக்கரை கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காவையும் போட்டு தேங்காய் பாலும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக இடியாப்பம் தொட்டுக்க தேங்காய் பால் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல் மார்னிங் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். மற்ற டேஸ்லலாம் கண்டிப்பாக இட்லி தோசை தான் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது பசங்களுக்கும் பண்ணி கொடுக்க முடியும். இது அவ்வளோவா ஆயிலும் கிடையாது. ஸோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சீக்கிரம் முடிச்சிடலாங்க. அழகாக வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் என்னென்னலாம் வேறு டிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் வந்து ஓகே நம்ம டிஃபனுக்கு வந்து இப்படி ஒரு ஐடியாஸ் கிடைக்குது அப்படின்றதையும் நம்மளும் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோஸ் அண்ட் சேனல் நேமையும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பபாய், டேக் கேர், ஹாப்பி சண்டே.